Hello Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Redmi Pad 2 பட்ஜெட் செக்மெண்ட்ல 2 vibrant கலர்ஸ் அண்ட் சிம் போற மாதிரி 2 டைப்பும் அண்ட் வைஃபை மெத்தட் 1 டைப்பும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு Redmi தரப்புல இருந்து Pad 2 லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண பேடுக்கும் இந்த Pad 2க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு, இதுல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, சோ டிஸ்ப்ளே சைஸ் எப்படி இருக்கு, பேட்டரி எப்படி இருக்கு, இது மாதிரி டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். அது போக இந்த Redmi Pad 2 இது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 14,000 ரூபாய் அண்ட் ஹையர் வேரியன்ட் 18,000 ரூபாய். இதுல பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு அந்த பென்சில ஒரு சில விஷயங்கள் டிராயிங் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல இந்த வட்டம் Redmi Pad 2. இதை பத்தி டீடைலா பார்ப்போம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இது எடுக்கலாமா வேண்டாமா அண்ட் இதை பத்தியும் டீடைலா பேசுவோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Redmi Pad 2 பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்ஸ் முன்னாடி Pad 2 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நமக்கு முன்னாடி பேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 18 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்சில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இதோட பிரைசிங் ஒரு 5,000 rupees வரைக்கும் வருது. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. பாக்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி பென்சிலோட இமேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நமக்கு பென்சில் யூசர் கைட் வாரண்டி புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பென்சிலுக்கு முன்னாடி இந்த டிப் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டிப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இத பொறுத்த அளவு டைப் சி தான் சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். சோ இதுல மேக்னெட்டிக் சப்போர்ட் கிடையாது சார்ஜிங்காக. சோ இது மாதிரி பாக்ஸ்க்குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. The Redmi Pad 2 இதை பொறுத்தளவு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதை பொறுத்தளவு 2 வைப்ரண்ட் கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 412GB வேரியன்ட் 14,000 கோட் பண்ணிருக்காங்க. இது வந்து வைஃபை மெத்தட். அடுத்து மீதி வர 2 டைப்புமே உங்களுக்கு சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் நீங்க டூயல் 4G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். 5G நெட்வொர்க் கிடையாது. சோ இதோட மிடில் வேரியன்ட் பார்க்கும்போது 612GB வேரியன்ட் 16,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8,256GB வேரியன்ட் 18,000க்கும் கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் வைஃபை மெத்தட் 1 அண்ட் சிம் டைப் 2 டைப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இதோட பிரைசிங் கோட் பண்ணிருக்காங்க இந்த டேபை பொறுத்தளவு. இதோட டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட் பேக் சைடுல டூயல் டோன் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. இங்க கேமரான்னு பார்க்கும்போது சிங்கிள் கேமரா, அது பக்கத்துல ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு ரெட்மி பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கேமரா ஏரியாக்கு மட்டும் ஒரு திக்கான கலர்ஸும் அண்ட் இங்கிட்டு ஒரு பிளைனான கலர்ஸ், அதாவது ஒரு லைட்டான கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க அண்ட் 4 edges நல்ல கர்வியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்ல 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. சோ இல்ல ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் 520 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.4 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் 11 inches ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணல. அண்ட் தட் இதோட வெயிட் ஒரு 520 கிராம்ஸ் இருந்தாலும் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அண்ட் பிளாஸ்டிக் பாடி பில்ட்டா இருந்தாலும் இதோட அவுட்லுக் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே நல்லா இருக்கு. 11 inches கையில ஹோல்ட் பண்ற மாதிரி நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 சைடுமே 2 ஸ்பீக்கர் கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Redmi Pad 2 டிசைன் ஃபேட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேடோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 11 inch டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க 2.5K ரெசல்யூஷன்ல IPS LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 1 billion கலர் சப்போர்ட் இருக்கு. 90 Hz ரெசல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 600 nits பிரைட்டரான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன்ஸ் பார்க்கும்போது 2.5K ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 edges கொஞ்சம் பிராடா தான் இருக்கு. ஆனா இங்க பேடோட கான்செப்டா இருக்கறனால பெரிய அளவுக்கு இரிட்டேட்டிங் கிடையாது. ஓவரால் நல்லா இருக்கு. அந்த உங்களுக்கு பார்டர் இருக்கறனால கையில ஹோல்ட் பண்றதுக்கும் நல்ல கன்வென்ட்டா இருக்க மாதிரி தான் இதோட டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு.
ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே அண்ட் கான்ட்ராஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க இந்த டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த பேடோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 520 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.4 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல ஹைப்பர் OS 2 சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டு 2 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல அட் அ டைம் டூயல் 4G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 5G செட் ஆகாது. LPDDR4X நாமும் UFS 2.2 சப்போர்ட்டும். சோ இதுல ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா 4 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக்கும் இருக்கு. ஹை ரேஸ் ஆடியோ சர்டிபிகேட். சோ டவுலி ஆட்டம் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க Wi-Fi dual band support, Bluetooth 5.3 and face unlock ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அட் அ டைம் டூயல் ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் சப்போர்ட் இருக்கு. சர்க்கிள் சர்ச் இருக்கு. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த டேப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 9000 mAh பேட்டரி அண்ட் 18 வாட் சார்ஜிங்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 8000 1000 mAh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆருக்கு 1.5 hours இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த டேப்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இதோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 8 MP, அடுத்து ஒரு 5 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 720p ரெசல்யூஷன்ஸ் எடுக்க முடியுது. அண்ட் தட் இந்த டேப்ல ஒரு பேசிக்கான கேமரா தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா நம்மளால ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணிக்கலாம், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம், ஒரு ஜூம் கால்ல அண்ட் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இதோட கேமரா அவுட்புட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓவரால் நல்ல ஒரு டீசென்டான கேமராவோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Redmi Pad 2 கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போற ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இங்க MediaTekல Helio G100 Ultra ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் G99, இந்த வட்டம் G100 அல்ட்ரா சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 6 nm ஆர்கிடெக்ட் 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராபிக்ஸ் தான். பட் ஆனா இங்க கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்கும். பட் ஆனா 90Hz இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஆனா பென்சில் சப்போர்ட் இருக்கு. டூயல்ஸ் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சர்க்கிள் சர்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் LPDDR4X ராமும் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு UFS 2.2 சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா இங்க 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்னால கேமிங்க்கு கொஞ்சம் அங்கங்க இடத்துல அடி வாங்குதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் அண்ட் ஒரு ஃபேஸ்புக் பாக்குறது, ஒரு சோசியல் மீடியாஸ் பாக்குறது, ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், இது மாதிரி விஷயங்களுக்கு செமையா இருக்கு. அண்ட் டூயல் விண்டோஸ் யூஸ் பண்றதுக்கு, இந்த பென்சில் வச்சு ஒரு சில டிராயிங்ஸ் பண்றதுக்குமே நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த டேப் பக்காவா இருக்கு. இந்த சிப்செட்டும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டேப்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Redmi Pad 2 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ வைஃபைல ஒரு மாடலும் அண்ட் உங்களுக்கு சிம் டைப்ல 2 வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு எது கன்வென்ட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்னைய பொறுத்தளவு என்னோட மிடில் வேரியன்ட், அதாவது 612GB வேரியன்ட் எடுங்க. அதே நல்ல பெஸ்டா இருக்கும். இல்ல நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன்னா 8GB சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு இன்டர்னலும் எக்ஸ்டர்னல் பண்ணுது. அது போக இந்த டேப் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல ஒரு ரெட்மி தரப்புல இருந்து நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான டேப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேமிங் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமிங் நல்லா இருக்கு. பட் ஆனா 90Hz இருக்கிறதா இங்க குறையா இருக்கு. 120 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். ஓவரால் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த 90Hz தான் இங்க குறையா இருக்குன்னே சொல்லலாம். அது போக பேட்டரியோட டியூரபிள் நல்லா இருக்கு. கேமரா எப்பயும் போல எல்லா டேப் மாதிரி தான் ஆவரேஜா தான் இருக்கு. அண்ட் G100 Ultra நல்லா பிஹேவ் பண்ணுது. ஆனா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மீடியமா தான் இருக்கு. பட் ஆனா என்டர்டைன்மெண்ட்டுக்கு சூப்பராகவே இருக்கு. நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் யூஸரா இருக்கும், ஒரு சின்ன சின்ன அப்பப்ப டிராயிங்ஸ் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் நம்ம டெஸ்ட் எடுத்துக்கணும், இது மாதிரி ஒரு டேப் பாக்குறீங்க, ஒரு நல்ல ப்ராடான நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே, நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள், ஆனா பட்ஜெட் ஒரு 20K வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்ல. Redmi Pad 2 தான் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.